கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இது ரொம்ப ஸ்பெஷலான சீசன், ஐபிஎல் சீசன். ஒரு பக்கம் தேர்தல் போயிட்டு இருக்க நிலைமையில பக்கத்தில் பார்த்தோன்னா கிரிக்கெட் திருவிழா ஐபிஎல்லும் சூடுபிடித்திருக்கு. இந்த நிலையில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஷோ, ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்சுக்கு முன்பும் நம்ம ஒரு ப்ரிவ்யூ ஷோ நடத்த இருக்கிறோம். இது அதன் முதல் எபிசோட். இன்று இந்த தொடர் முழுவதும் நம்மோடு இன்றும் நம்மோடு இணைகிறார் முன்னாள் கிரிக்கெட் வீரர், கரண்ட் கமெண்டேட்டர் திரு அஸ்வத் போபோ. வணக்கம் சார். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ. கண்டிப்பா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஐ திங்க் கிரிக்கெட் பேசணும்னாலே குஷி தான். அதில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கலந்து, நிறைய இன்சைட்ஸ் கலந்து ஜாலியாக சூப்பராக நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுவோம். எஸ் ப்ரோ, ரொம்ப முக்கியமான இந்த இதில் நீங்கள் மும்பையில் சீக்கிரமாக போக போகிறீங்க, ஸ்டுடியோஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க, செட்ஸ்லேருந்து பேச போகிறீங்க. பட் ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நமக்கு இங்கேருந்து பேசும்போது வேறு கோணங்களில் சிலதெல்லாம் பேச வேண்டியது இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் கேட்கணும்னு நினைக்கிறது, தோனி தலை ஆடுவாரா இந்த சீசன்? நமக்கு 2 வாரம் மிஸ் அவுட்டுன்றாங்க. இதுக்கு அப்படியே பேட்டர்ன் அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா 2014 இப்படி தான் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி திடீர்னு இன்ஜுரின்ற மாதிரி சொன்னாங்க, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி திடீர்னு இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, ஒரு காஃப் மசில் ஸ்ட்ரெயின்ன்றாங்க. இது என்ன ஆகும்? இல்லை எம்எஸ் தோனி பொறுத்தவரை எப்போ அவர் ரிட்டையர் ஆவார், எப்போ அவர் அடுத்த முடிவு அவர் என்ன பண்ண போறாருன்றது யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் சுரேஷ் ரெய்னாவே சொல்லியிருந்தாரு, அவர் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா அவர் கண் கலங்கி ஒரு மாதிரி நான் முடிச்சிட்டேன் டெஸ்ட் கரியர்னாரு. அதே மாதிரி தான் 2019 பார்த்தா அந்த செமிஃபைனல்ஸ் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா அந்த மார்டின் கப்டில் ஒரு ரன் அவுட் அடிப்பாரு. அதுதான் அவரோட கடைசி இன்னிங்ஸ். 7-9 அதோட என்னோட இன்டர்நேஷனல் கரியரை முடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எம்எஸ் தோனி. அது வி கேன் நெவர் டெஃபினெட்லி சே என்ன பண்ண போறாருன்னு. பட் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குன்னா, எம்எஸ் தோனிக்கு பொதுவாக ஒரு மசில் இன்ஜுரி வராது. அவருக்கு இந்த காஃப் மசில் இன்ஜுரி அப்படின்றது நிறைய டைம்ஸ் ரிக்கரிங்காகவும் வரும். நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்க காஃப் சரி பண்ணிட்டு ரீஹேப்லாம் பண்ணிட்டு திரும்பி இறங்கும் போது, எஸ்பெஷலாக ஒரு விக்கெட் கீப்பரா இருக்கும் போது வேற காஃப்ல நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். எவ்ரி பால் நீங்க உட்காந்து எழுந்துக்கணும். ஸோ எப்படி இவர் இதுலேருந்து வரப்போறாருன்னா, ஹீ இஸ் நாட் யங் எனிமோர். அதுவும் நம்ம ஒத்துக்கலாமே. 44 இயர்ஸ், இந்த ஜூலை வந்தா 45 வயசு. 45 வயசு இருக்கும்போது உங்க பாடியோட ரிகவரி ஃபேஸுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஃபார் த ஃபேன்ஸ் கண்டிப்பா தலை ஆடுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போதைக்கு 2 வீக்ஸ் இல்ல, April 14 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கேகேஆரோட நம்ம ஒரு மேட்ச் ஆடுறோம். ஸோ தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ஏதோ தலையோட கம்பேக்கை திரும்பி பார்ப்போம்னு தோணுது எனக்கு. இதில் உங்களுக்கு ஒரு மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்றப்போ தோனி பில்ட் நேச்சுரலி ஸ்ட்ராங். அது அவர் ஜென்ரலாகவே அவர் பார்க்கவே அவர் ஜிம்முக்கு போகணுன்றதே இல்லை, பார்த்தாலே ஹீஸ் ஸ்ட்ராங், பேசிக்லி ஸ்ட்ராங். அப்படி இருக்க அவருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவர் 10 வருஷம் கிட்ட இன்ஜுரி இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினவர். இப்போ வயசானது அப்படின்னு சொன்னாலும் கூட இது உண்மையாலுமே இன்ஜுரி தானா, இல்லை டீமுக்கான பெனிஃபிட்டுக்காக அவர் ஏதாவது இது மாதிரி சொல்கிறாரா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் அவர் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இது ஜென்யூனாவே ஒரு இன்ஜுரி. அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். அவர் உள்ள ப்ராக்டிஸ்க்கு நடந்து வரும்போது கொஞ்சம் அவருக்கு அந்த காஃப் ஸ்ட்ரெயின் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ டெஃபினெட்லி அவரோட சேவை இந்த டீமுக்கு இன்னும் தேவை, அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், இப்போ ஒரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரி, இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுக்கும் போது அவரு அங்க உள்ள கீப்பிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபைன் டியூன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீல்டுல நீ கொஞ்சம் முன்னாடி வாடாடி, நீ கொஞ்சம் பின்னாடி போடா, இப்படி சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்துருக்கோம். கேட்சா முடிஞ்சிருக்கு, ரன் அவுட்டா முடிஞ்சிருக்கு, குரூஷியல் டைம்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அவரு, ஒரு கேப்டன்சி அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஸோ டெஃபினெட்லி இது டீமுக்காக அவர் பண்ணல, இது ஜென்யூனாவே நடந்திருக்கு. ஏன்னா இல்லாட்டி அவர் சீசன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃபுல் சீசன் ஆடுவாரா இல்ல இம்பாக்ட் பிளேயரா ஆட போறாரா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்ததே தவிர அவர் ஆடுவாரா இல்லையான்ற கொஸ்டின் மார்க் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா இல்லை. ஸோ அதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல இருந்து அவர் எவ்வளவு சீக்கிரமா ரிகவர் பண்ணிட்டு வர்றாரு. சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஒரு பின்னாடி இருக்கிற பிசியோஸ், ஒரு ட்ரெயினர்ஸ், நிறைய வருஷமா ஒர்க் பண்ற அதே செட் ஆஃப் கோர் டீமை வச்சுதான் போவாங்க. ஸோ தே நோ எம்எஸ் தோனிஸ் பாடி. ஸோ சீக்கிரமா ரெடி பண்ண பார்ப்பாங்க அவரோட இந்த காஃப் ஸ்ட்ரெயினை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதில் 2 நாள் முன்னாடி கூட அவர் ப்ராக்டிஸ் செஷனில் நல்ல சிக்ஸஸ் டாங் பண்ணார். ஆஃப் சைடில் கவரில் அடிக்கிறாரு. கவரில் ஆடுறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ பெண்ட் டவுன் பண்ணணும், காஃப் மசிலுக்கு ஸ்ட்ரெயின் இருக்குது, ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஸ்ட்ரெயின் இருக்குது.
உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு, நல்லா கனெக்ட் பண்றாரு. அப்படி இருக்க ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு போலாமே, கீப்பிங் பண்ணாம இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும்ல. இல்ல கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இம்பாக்ட் பிளேயரா வந்தாலுமே நீங்க போன சீசனுமே தோனியோட ரோல் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கடைசி ஒரு 10 பால் இல்ல ஒரு 8 பால் தான் நான் வரப்போறேன், அதுல நான் 5 பால் ஆடினா ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கணும், அதுதான் அவரோட ரோல் கிளியர் கட்டா இருந்துச்சு. பட் அதுலயுமே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவரால் நிறைய ரன் ஓடி எடுக்க முடியல. MS தோனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அவரோட வாழ்க்கை என்னதான் ஒரு ரன் அவுட்ல ஆரம்பிச்சாலும் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா கரெக்ட். பட் ஸ்டில் அவர் இன்னும் நம்ம வந்து அவரோட பேட்டிங்ல ஒரு முக்கியமான அங்கமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அவரோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். அவர் பேட்டை கீழே ஒரு சப்போர்ட் மாதிரி அப்படியே தட்டி கொடுத்து ஓடுவாரு. அண்ட் அவரும் விராட் கோலி ஓடுனதுலாம் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ தோனி ஆஸ் அ பேட்டர் நீங்க எடுத்துக்கிட்டா கூட போன வருஷமே அந்த நீ ப்ராப்ளம்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ரன்னிங் நிறைய பவுண்டரி லைனுக்கு போன பால்ஸ்லாம் கூட இல்லப்பா நான் வச்சுக்கிறேன் ஸ்ட்ரைக்கர், நீ இரு நான் ஸ்ட்ரைக்ல அப்படின்ற மாதிரி ஆடினாரு. இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்தாலுமே அந்த ஒரு 5 பால் நீங்க இன்கேஸ் ஓடி எடுக்கலன்னா நிறைய 1s and 2s மிஸ் ஆகும். இப்பெல்லாம் வந்து T20 அந்த 1 ரன் 2 ரன்ல மார்ஜின்ல தான் டிசைடே ஆகுது. ஸோ அதுவும் அவர் யோசிச்சிருப்பாரு கண்டிப்பா. டீமுக்காக நான் வந்து நின்று ஓகே 2 டாட் பால் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதுனா ஓடி எடுக்கலையே ரன் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. எனக்கு ஏதோ அவர் வந்து ஆடினா ஃபுல்லாவே ஆடணும்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட கீப்பிங்குமே உங்களுக்கு தெரியும், அவரோட லைட்னிங் ஸ்பீடு, ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ இஃப் MS தோனி பிளேஸ் டீமுக்கு நல்லதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கீப்பிங்கும் பண்ணணும், பேட்டிங்கும் ஆடணும். ஓகே, நான் அடுத்ததா வந்து பிளேயிங் 11 இல்ல பிளேயிங் 12 அது எப்படி இருக்குன்றதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து டோட்டல் ரீவெம்ப் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த 19 வருஷத்துல 18 வருஷத்துல முதல் முறையாக நம்ம 19th இயர்ல இருக்கோம் ஐபிஎல். இப்போ பார்க்குறோம் இத்தனை வருஷத்துல முதல் முறையாக தோனி, ரெய்னா, ஜடேஜான்னு 3 பேருமே இல்லாத முதல் போட்டி சிஎஸ்கே விளையாட இருக்கிறது. இதுல வந்து ஜடேஜா சிஸ்டம்ல டோட்டல் ஸ்குவாட்லயே இல்லை, தோனி அவுட் ஆஃப் இது, ரெய்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அப்படி இருக்க உங்களுக்கு ருத்துராஜ்ன்றவர் தான் இருக்கலே சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு அதிகமான பிளேயரா இப்போ அந்த பிளேயிங் 12ல இருக்க போறாரு, கேப்டனிங் பண்ண போறாரு. இந்த 12 எப்படி இருக்க போறது, டூ மச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, யாரை என்ன பிளேஸ் பண்ண போறாங்க? நம்மளோட டெஃபினெட்லி we can give our probable 12, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் டீம்ஸ் வந்து அந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்ல ஆடும் போது தான் ஓகே அவங்க என்ன மைண்ட் செட்ல வராங்க. இப்போ நம்ம முத மேட்சே எடுத்து பார்த்தோம்னா ஆர்சிபி வந்து ஜேக்கப் டஃபி ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி அபிநந்தன் ஆடுவாரு, ஒரு மங்கேஷ் யாதவ் தான் ஆடுவாருன்னு நினைச்சோம், பார்த்தா அபிநந்தன் ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ரோல் கிளாரிட்டி இப்போ ஒரு SRH எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிகேத் வர்மா திடீர்னு பார்த்தா ஃபினிஷர் ரோல் ஆடுறாரு. ஸோ ஒரு வருஷமும் டீம் வந்து அந்த சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் எஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை கொஞ்சம் சிம்பிள் ஆக்கி கொடுத்துருக்கிறது நம்ம கேப்டன் ருத்துராஜ். ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூல ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஓப்பன் நானும் சஞ்சுவும் பண்ண போறோம் அப்படின்னு. அது உண்மையில டிசெப்ஷனா? அது உண்மையில டிசெப்ஷனா? எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க, டே மச்சான் சும்மா சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன்டா, பாரு அங்க கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது, ஆயுஷ் மாத்திரை தான் ஓப்பனிங் பண்ணுவா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பட் ஐ திங்க் ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட்லயும் சொல்லியிருக்காரு. இது ஒரு டிசெப்ஷனா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் ருத்துராஜ் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. எல்லாமே ஒரு சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வச்சுக்கிற கேரக்டர் தான். ஸோ ஐ திங்க் இட் வில் பி சஞ்சு அண்ட் ருத்து டு ஓப்பன் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன ஆகுதுன்னா ஆயுஷ் மாத்திரைக்கு என்னப்பா ஆகுது அப்படின்னு. ஏன்னா போன வருஷம் அவர் வந்து அந்த கடைசி பார்ட் ஆஃப் தி சீசன்ல உள்ள வந்து பயங்கரமான ஒரு இம்பெட்டஸ் கொடுத்தாரு. அவர் ஆடின அந்த ஆர்சிபியோட ஒரு 94 அடிச்சாரு, மறக்கவே முடியாது. புவனேஸ்வர் குமார் எல்லாம் வந்து லிட்டரலி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போலரா ஹே அப்படின்ற மாதிரி அடிச்சாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணலன்னா அவர் எங்க ஆடுவாரு? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஓப்பன் பண்ணலன்னா நம்பர் 3 ஸ்பாட் தான் பெஸ்ட். ஏன்னா அவர் இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரன் ஜார்ஜும் வைபவ் சூரியவன்ஷி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3 தான் நிறைய மேட்ச் வந்தாரு. ஸோ ஆயுஷ் மாத்ரேவா நம்பர் 3ல இல்ல ஊர்வில் பட்டேலா? எனக்கு அந்த கொஸ்டின் மார்க் அகைன் இருக்கு. ஏன்னா ஊர்வில் பட்டேல் நான் அருண் மாத்ரே டிராப் பண்ணப்படுவாரா இல்ல, அதுதான் எனக்கு இட்ஸ் கோயிங் டு பி a big question mark. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே நீங்க டாப் 3ல ஆட வைக்கலன்னா கீழே ஆட வைக்கிறது எனக்கு பெரிய யூஸ் படல. ஸோ பட் எனக்கு இதுல ஏன் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் தாட் எனக்கே வருதுன்னா, நான் கேள்விப்பட்ட விஷயம் இந்த கடைசி 2 வீக்ஸா சிஎஸ்கே பிராக்டிஸ் பண்ணதுல ஊர்வில் பட்டேல் உரிச்சி எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து போன சீசனே பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. இந்த சீசன் இன்னும் ஒரு டபுளா வராரு, அவர் அடிக்கிறதுலாம் எங்க ஸ்டாண்ட்லாம் எங்கெங்கயோ போய் விழுது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ நீங்க ஊர்வில் பட்டேல்ல நீங்க உட்கார வைக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தோணுது. அண்ட் சம்வேர் எனக்கு ஒரு 60-40 நான் என்ன சொல்லுவேன்னா ஊர்வில் பட்டேல் அட் நம்பர் 3 அந்த ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனை கொடுப்பாரு, கொஞ்சம் டால் அண்ட் இன்னும் கூட பவர் இருக்கு தேன் ஆயுஷ் மாத்ரே. ஸோ அங்க போட்டு ஒரு ஸ்லாஷ் ஊர்வில் பட்டேல் ஆர் ஆயுஷ் மாத்ரேன்னு போட்டு வச்சு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 and 5 ஐ திங்க் ரொம்ப கிளியர். டெவால் பிரெவிஸ், சிவம் டூபே. ஐ திங்க் அவங்க வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவம் டூபே மட்டும் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாப் 6-7ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்காரு.
ஸோ ஆப்பனண்ட்ல ஒரு லெக் ஸ்பின்னரோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ டேண்டம்ல போடும்போது சிவம் டூபே நம்பர் 4ல ஒரு 10th ஓவர் 11th ஓவர்ல வந்தாலுமே நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஸோ 4 and 5 உங்களுக்கு பிரெவிஸ் அண்ட் சிவம் டூபே வந்துருவாங்க. கார்த்திக் சர்மா ஷூரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நான் 14.2 crores ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் நிஜமா சொல்றேன், அவரோட சில பேட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். செம டேலண்ட், செம ஆடிட்டர். அண்ட் இந்த மாதிரி டேலண்ட் நீங்க எடுத்திருக்கீங்க, ஆட வச்சாதான் ரிசல்ட்ஸும் தெரியும். ஸோ கார்த்திக் சர்மா வில் டெஃபினெட்லி பே. தோனி இருந்திருந்தாலுமே கார்த்திக் சர்மா ஆடிப்பாருன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த நம்பர் 6 or நம்பர் 7 ஸ்லாட்ல உங்களுக்கு கார்த்திக் சர்மா வருவாரு. அதுக்கப்புறம் இப்போ MS தோனி இல்லாத காரணத்தினால எனக்கு ஏதோ வந்து அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து பிரசாந்த் வீருக்கோ இல்ல சர்ஃப்ராஸ் கானுக்கோ போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் நம்ம வந்து எடுக்கும் போது அவ்வளோ பெரிய பிக் பை கிடையாது ஆக்ஷன்ல. பட் அவருக்கு அனுபவம் இருக்கு. அவர் இந்தியன் டீம் ஆடி இருக்கிற அனுபவம் இருக்கு, IPL ஆடி இருக்கிற அனுபவம் இருக்கு. ஸோ சர்ஃப்ராஸ் கானை இப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ? ஏன்னா இந்த 2 பெரிய பைஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 பேரும் சேர்த்து இறக்குவாங்களா, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் பிரசாந்த் வீர் ஆடினார்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் கொடுப்பாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒரு 2-3 ஓவர் போடுறதுக்கும் கொடுப்பாரு. அண்ட் குட் ஃபீல்டர் ஆல்சோ. ஸோ அங்க வந்து ஒரு பிரசாந்த் வீர் ஆர் சர்ஃப்ராஸ் கான் ஃபிட் இன் பண்ணலாம். இல்ல நீங்க ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3ல ஆட்டிங்கன்னா ஊர்வில் பட்டேல் கூட இங்க ஆடலாம். ஸோ இந்த ஒரு 4 பேருக்குள்ள இந்த ஒரு 2 ஸ்பாட் இருக்குன்றது தான் என்னோட தாட். அதுக்கப்புறம் ஐ ஃபீல் போலிங்ல தான் வந்து சிஎஸ்கேக்கு இந்த சீசன் கொஞ்சம் ப்ராப்ளமே இருக்கும்னு தோணுது. ரொம்ப தலைவலியா இருக்கு. என்னதான் நடக்க போகுது? எல்லாரும் ஆக்ஸாயில போட்டு வர வேண்டியதான் நினைக்கிறேன். அவ்வளவு தலைவலி இருக்கு. ஏன்னா தலையும் இல்ல, தலைவலி தான் அதிகமா இருக்கு. ஆமா, உண்மை அதுதான். ஏன்னா நீங்க நேத்தன் எல்லிஸை நம்பி டெத் போலிங் அவர் பார்த்துப்பாரு ஒரு 2 ஓவர் அப்படின்ற மாதிரி. பத்திரானாவையே ரிலீஸ் பண்ணோம். பத்திரானாவை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின வருஷம் முஸ்தபிசூர் போனார் வெளியே. ஸோ உங்களுக்கு லைனா இவ்வளோ போலர்ஸ் வெளியே, டெத்தில் போடக்கூடிய போலர்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன்ல அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இன்னும் ஒரு இப்போ நீங்க மேட் ஹென்ரி எடுத்தீங்க, ஒரு ஜாக்ரி ஃபோக்ஸ் எடுத்தீங்க, ஸ்பின்னர்ஸ்ல அகில் ஹுசைன் எடுத்தீங்க. பட் டெத்தில் உங்களுக்கு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க எடுக்கலையேன்னு தான் எனக்கு அங்க ஒரு கண்டிப்பா ஒரு ஷார்ட் கமிங் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சிஎஸ்கே 3 ஃபாரின் போலர்ஸ் ஆடுவாங்கன்னு தோணுது. அதுல கண்டிப்பா நூர் அகமது ஒருத்தர், அவர் 100% ஆடுவாரு. அண்ட் அகில் ஹுசைன் எனக்கு ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா நீங்க வந்து அந்த நம்பர் 6 அண்ட் நம்பர் 7ல 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் ஆட வைக்கிறீங்கன்னா உங்க போலர்ஸும் கொஞ்சம் பேட்டிங்ல சிப் இன் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா பெட்டர். ஸோ அகில் ஹுசைன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் ஆல்சோ. அண்ட் இந்த மேட்ச் நான் அகில் ஹுசைன் ஏன் ஆடுவாரு அப்படின்னு சொல்றேன்னா, சிம்ரன் ஹெட்மயருக்கும் டானவன் ஃபெரேராக்கும் அகைன்ஸ்டா சம ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஹெட்மயரை T20ல 7 இன்னிங்ஸ்ல 3 வாட்டி அவுட் எடுத்திருக்காரு. டானவன் ஃபெரேராவை 4 இன்னிங்ஸ்ல 2 வாட்டி எடுத்திருக்காரு அகில் ஹுசைன். ஸோ அந்த ஒரு 2 மேட்சப்காகவே அகில் ஹுசைன் கண்டிப்பா ஆடுவாருன்னு தோணுது. ஸோ அகில் ஹுசைன், நூர் அகமத், கலீல் அஹமத் ஷுவரா ஆடுவாரு. நம்ம போன சீசனே பார்த்தோம் IPL 2025ல பவர் பிளேல அதிக விக்கெட் எடுத்தது கலீல் அஹமத் தான், 10 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவரு ஷுவரா ஆடுவாரு. மேபி ஒரு ஜேக்கப் டஃபி யூஸ் பண்ண மாதிரி லைனா 4 ஓவர் கூட போட வாய்ப்பு இருக்கு கலீல் அஹமத். ஸோ அங்க கலீல் பார்ப்போம். எனக்கு ஏதோ தே வில் ஸ்டிக் வித் அன்ஷுல் கம்போஜ்னு தோணுது நியூ பால் போலிங் போடுறதுக்கு. அண்ட் மேட் ஹென்ரி. ஸோ மேட் ஹென்ரி உங்களுக்கு இப்போ நேத்தன் எல்லிஸ் இல்லாம டெத்துல போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனா மேட் ஹென்ரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் இருக்காரு. எஸ், நியூசிலாண்டுக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் போடும் போது கொஞ்சம் அடி வாங்கினாரு டெத்துல. பட் ஸ்டில் யூ வில் பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் லைக் மேட் ஹென்ரி. மேல உங்களுக்கு 1 ஓவர் இல்ல 2 ஓவர், நடுவில் 1 இல்ல கடைசியா 2, அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுக்கு மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது. ஸோ ஓவரால் ஒரு 12 இல்லைன்னா ஒரு 13 ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளதான் நம்ம பிளேயிங் 12 இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது சிஎஸ்கேக்கு. இதுல எனக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம பாக்குறோம் சஞ்சு அண்ட் ருத்து அண்ட் மாத்ரே, இந்த 3 பேர்ல 3 பேருமே ஃபிட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றதே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா உருவில் பட்டேல் நம்பர் 4 கூட ஆடலாமே. ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன்னா மாத்ரே 1 டவுன் கீழே வரும்போது ஏன் உருவில் பட்டேல் கீழே வர முடியாது அப்படின்றது. அண்ட் இதுல கேள்வி என்னன்னா, ஏன் சாம்சன் அண்ட் ருத்து உள்ள போகணும்? 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்கலே இந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர்னா அவங்க 2 பேர் தான். அவங்களே டாப் 2ல 1 and 2 போய் டேக் ஆன் பண்றோம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவா பார்க்கணுமா, இல்ல மிடில் ஆர்டர்ல ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிற்கும், தூபே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்குமா? சிவம் டூபேக்கு போன IPL சீசன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அவர் 260 ரன் அடிச்சிருந்தாரு. பட் ஸ்டில் 129 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் போன வருஷம். கம்பேரிட்டிவ்லி நீங்க பார்த்தா டெவால் பிரெவிஸ் 176ல ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பேட்டிங்கே டிஃபரெண்டா தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் இந்த முடிவு டு ஓபன் ருத்து அண்ட் சஞ்சுன் முடிவு எடுத்திருக்காங்கன்னா, சரி ஓகே, டெவால் பிரெவிஸும் சிவம் டூபேவும் 2 பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க T20ல. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இறக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் பாக்குறேன். அண்ட் இந்த டிசிஷன் கரெக்டான்னு நீங்க கேட்டீங்கன்னா ருத்துராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பா கரெக்ட் வரும். ஏன்னா நீங்க ருத்துராஜ் கைக்வாடா இருந்தீங்கன்னா நம்பர் 3 ஆட விரும்ப மாட்டீங்க.
அவரு நம்பர் 3 போன வருஷமே ஆடினது எனக்கு தெரிஞ்சு அவருக்காக கிடையாது, டீமுக்காக தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட நம்ம பார்த்திருக்கோம். ஹி இஸ் பெஸ்ட் அட் ஓப்பனிங் த இன்னிங்ஸ் இன் T20. ஏன்னா நீங்க இருக்கிறதே 120 பால் தான். அதுல நீங்க ஓப்பனிங் போனா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 55-60 பால் வரும். நீங்க நம்பர் 3 வந்தீங்கன்னா ஒரு -10 பண்ணுவீங்க, ஒரு 40-45 பால் தான் வரும். அண்ட் ருத்ராஜ் ஒரு 35-40 பால்ஸ்ல 100 அடிக்கிற பிளேயர் கிடையாது. அவர் ஒரு 50 to 55 பால்ஸ் எடுப்பார். ஸோ ஓப்பனிங் வித் சஞ்சு அண்ட் ருத்து என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கரெக்ட் தான். பட் அந்த மிடில் ஆர்டர், அந்த டாப் ஆர்டர்ல இருந்து அந்த மிடில் ஆர்டர் வரைக்கும் வருது, டூபே மேலேயும் பிரெவிஸ் மேலேயும் அதிக ப்ரெஷர் இருக்கு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு டிசிஷனுமே ஜஸ்டிஃபை ஆகும். இன்கேஸ் அவங்க 2 பேருமே ஃபயர் ஆகலனா நீங்க வந்து ஒரு கார்த்திக் சர்மாவையோ இல்லை ஒரு பிரசாந்த் வீரியோ, ஈவன் இன்ஃபேக்ட் ஊர்வில் பட்டேலையோ எவ்ரி மேட்ச் ஃபயர் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ பிக் கால் எடுத்திருக்காங்க. நம்ம டாப் ஹெவியா போறோம். பட் ஐ ஸ்டில் ஃபீல் ருத்துராஜ் ஓபன் பண்றது தான் அவருக்கு T20 கிரிக்கெட்ல பெஸ்ட் ஆப்ஷன். இதுல வந்து நீங்க சொன்னீங்க மிடில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் வருவாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு டோட்டலா நீங்க சொன்ன லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 பேர் வந்தாங்கன்னா டாப் 7ல ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான் பிரசாந்த் வீர் வந்து நிற்குது. வேறஸ் உங்களுக்கு ராஜஸ்தான்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிற்கும் போது உங்களுக்கு ஏன் மேட் ஷாட் அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஏன் அவர் உள்ள வரக்கூடாதுன்ற கேள்வி விரும்பல. அவர் வந்து ஒரு ஃபாரினர் ஸ்பாட், அகில் ஹுசைன் மாதிரியே கொடுக்கக்கூடிய பவுலிங், அது மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்கலாம். அகில் ஹுசைன் மாதிரி பவர் பிளே பவுலர் கிடையாது. உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்லையும் ஸ்பின் கொடுக்கக்கூடியவர், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இவர் ஆஃப் ஸ்பின் போடலாம். உங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைக்கிறார். இது மாதிரி மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் ஃபில் ஆகிறார். ஏன் மேட் ஷாட் உள்ள வர மாட்டாரா? 100% சரியான கொஸ்டின். இன்ஃபேக்ட் மேத்யூ ஷாட் வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு நியூ பால்ல வந்து போலிங் போட்டு ஒரு ஓப்பன் நெட்ஸ்ல வந்து சேப்பாக்ல எனக்கு ஃபுட்டேஜ் பார்த்துருந்தோம். அண்ட் மேட் ஷாட் இன்ஃபேக்ட் டால் பவுலர் ஆல்சோ, நிறைய பிக் பேஷ்லலாம் நியூ பாலும் போட்டிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் பி அ குட் ஆப்ஷன். இது வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மேத்யூ ஷாட் ஆடணுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஹெட்மயர், உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா, 4 லெஃப்ட் ஹேண்டர் உங்களுக்கு டாப் 6லயே இருக்கும் போது இட் வில் பி அ கிரேட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க நம்மளோட இப்போ நம்ம பேசின ப்ராபபிள் 12 or 13ல வந்து சிவம் டூபேவும் உங்களுக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்க ஆப்ஷன் இருக்கு. பட் அந்த ஒரு டேக்கிங் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் மேத்யூ ஷாட் தான். அகில் ஹுசைன் பதிலாக மேத்யூ ஷாட் வுட் பி அ கிரேட் ஆப்ஷன். பட் நான் வந்து அந்த ஒரு ஹெட்மயர் அண்ட் டானவன் ஃபெரேரா 2 பேருமே ஆடுற பட்சத்தில் அகில் ஹுசைனுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கே, அவர் ஆடினா மேபி எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனும் பேட்டிங்ல கொடுப்பாரு அப்படின்றதுக்காக தான் நான் அகில் ஹுசைன் போனேன். பட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ், மேட்ச் ஷாட் ஆடினாலுமே அவர் வந்து நீங்க ஃப்ளோட்டரா எங்க வேணா பேட்டிங் ஆட வச்சுக்கலாம். நியூ பால்ல மேபி ஒரு 1 or 2 overs இல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் ஆடும்போது 2 ஓவர் தள்ளுறதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து நம்ம கார்த்திக் சர்மா அவரோட டாங்கிங் ஆஃப் சிக்ஸஸையும் பார்த்தோம். அவரோட ரேஞ்ச் அப்படின்றதும் பெருசா இருக்கு, நிறைய இடத்த கவர் பண்றாரு. லிட்டரலி அவர் அம்பத்தி ராய்டோட அடுத்த வெர்ஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சிஎஸ்கேக்கு? நான் பொதுவாக கம்பேர் ரொம்ப பெருசா பண்ண மாட்டேன் பிளேயர்ஸ். ஏன்னா அம்பத்தி ராய்டு போன ஜென்ரேஷன் ஆர் இஃப் நாட் அதுக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி ஆடின கிரிக்கெட்டர், ஃபேபுலஸ் கிரிக்கெட்டர் அம்பத்தி ராய்டு. இந்தியாவுக்கும் ஆடி நல்லா பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேக்கும் சூப்பரா பண்ணியிருக்காரு, மும்பைக்கு ஆடி கலக்கியிருக்காரு. பட் ஐ திங்க் கார்த்திக் சர்மா லைக் ஃபியூச்சரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் கிளவ்ஸை டான் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. இஸ் ஸ்டில் வெரி வெரி யங். அண்ட் யங் எனக்கு என்னன்னா நம்ம இப்பவே வந்து ரொம்ப கம்பேரிசனோ இல்லை ஒரு ரேட்டிங்கோ பண்ண வேணாம். ஆல்ரெடி அவங்க கிட்ட அந்த ஒரு பெரிய 14.2 crore பிரைஸ் டாக் பிரஷர் ஆல்ரெடி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சர்மா ஒரு 2-3 மேட்ச் ஃபெயில் ஆனா கூட அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். ஏன்னா நீங்க ஒரு மேட்ச்லயோ 2 மேட்ச்லயோ நீங்க இவ்வளவு தொகை கொடுத்து எடுத்த ஒரு பிளேயரை டிசைட் பண்ணிட்டீங்களோ, ஜட்ஜ் பண்ணிட்டீங்களோ, அந்த பிளேயரோட கெரியரே இங்கேருந்து அப்படியே டோட்டலா திசை மாற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவர் வர பொசிஷன் ஒரு நம்பர் 6ஓ நம்பர் 7ஓ அவர்கிட்ட இருந்து ஒரு 40-50 நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. அவர் ஆடுற ஒரு 10 பால்ல ஒரு 25-30 அடிக்க முடியுமா, 6 பால் ஆடினார்னா ஒரு 15-20 ரன் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன மெட்ரிக் கோல்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஐ ஃபீல் ஹி வில் கம் குட். நான் இது வரைக்கும் அவர் பார்த்த வீடியோ ஃபுட்டேஜ், அவர் அடிக்கிற சிக்ஸஸ், அவர் போற பொசிஷன்ஸ், அவர் ஐ திங்க் ஹி ஜென்ரேட்ஸ் a lot of power from his score. So I think he will come good. பட் வரலனா கொஞ்சம் டைம் கொடுத்தா பெட்டர்னு தோணுது. இதுல வந்து உங்களுக்கு பவுலிங் அப்படின்னு வரப்போ அன்சுல் கம்போஜ் அப்படின்றவர், கலீல் அப்படின்றவர், ஹென்ரி அப்படின்னு உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு பவர் பிளே டாமினேட் பவுலர் அப்படின்றப்போ மிடில் ஓவர்ஸ்க்கு யார் இருக்கா அப்படின்ற கேள்வி. உங்களுக்கு முன்னாடி பிராவோ இருந்தாரு, உங்களுக்கு 14 நாள் பவுலிங் ஆரம்பிக்கிறதே 11ல தான் ஆரம்பிக்கும், 11, 13 அப்படின்னு தான் பவுலிங்கே போட ஆரம்பிப்பாரு. உங்களுக்கு ஜடேஜா நடுவில் ஃபில்லரா இருந்தார். இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ இல்லை. இது எப்படி நம்ம ஆஃப்செட் பண்ண போறோம் இந்த சீசன்ல? ஒரு ஆப்ஷன் என்னன்னா மேட் ஹென்ரிக்கு பதிலா மேபி ஜேமி ஓவர்டன் யோசிக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா போடக்கூடிய ஒரு பவுலர். இப்போ ரீசெண்டா ரன் நிறைய போகும்ல, யாரு போட்டாலும் ரன் போகுது, அதுதான் உண்மை.
நேத்து SRH அதாவது முந்தா நேத்து வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 220 230 அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு 150 160 பொட்டலம் ஆயிடுவாங்கன்னு நினைச்சா எப்படியோ அடிச்சு 200 போயிடுறாங்க. ஸோ 200ன்றது இப்போ ஒரு பார் ஸ்கோர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரி கிரவுண்ட்ல. இப்போ நம்ம ஆட போற இந்த கவுஹாட்டி கிரவுண்ட்லயுமே வந்து ஒரு 180 அப்படின்றது பார் ஸ்கோர். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் டே T20 கிரிக்கெட் அலாங் வித் அன் இம்பாக்ட் பிளேயர் நீங்க பாத்தீங்கன்னா +10 +15 போட்டுக்கிறது நல்லது. ஸோ யார் போட்டாலுமே அந்த ஒரு 40 ரன் 4 ஓவர்ல கன்சீட் பண்ண போறாங்க மோர் ஆர் லெஸ், ஒரு +or-5 or 7 ரன்ஸ். அந்த 40 ரன் நீங்க கன்சீட் பண்றதுல 2 விக்கெட்டோ இல்ல 3 விக்கெட்டோ, ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் பண்ணார்ல 55 ரன் கொடுத்தாரு, ஆனா 3 விக்கெட் எடுத்தாரு, விச் இஸ் அ டீசென்ட் ட்ரேட் ஆஃப். நான் ஒரு கேப்டனாவோ ஒரு கோச்சாவோ நான் அதை எடுத்துப்பேன். ஜேமி ஓவர்டன் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. நீங்க இன்கேஸ் எல்லாருமே பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க அப்படின்னா மேட் ஹென்ரிக்கு பதிலாக நீங்க ஜேமி ஓவர்டன் ஆடலாம். பேட்டிங்கும் ஒரு டீசென்ட் ஆப்ஷன் கொடுப்பாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஜாக் ஃபோக்ஸ் ஆட வைக்கணும்னு நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம டீமோட போலிங் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். ஐ நாட் டிஸ்ரிகார்டிங் ஜாக் ஃபோக்ஸ், பட் சிஎஸ்கேவோட போலிங் லைனப்ஸ் ஓவர் த இயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட். ஒரு டுவேன் பிராவோ இருப்பாரு, ஒரு ஜட்டு இருப்பாரு, நடுவில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஒரு டக் பொலிஞ்சர் இருப்பாரு, ஒரு பென் எல்ஃபனாஸ் இருப்பாரு. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு கன்னா ஒரு 3-4 ஒரு ரவிச்சந்திரன், உங்களுக்கு மார்க்கல் மாரிஸ்னு நிறைய பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த நேத்தன் எல்லிஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம அவரை ஒருத்தரை நம்பி தான் டெத் போலிங் எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டா சம்வேர் நம்ம பிளானிங்ல, ரிட்டென்ஷன்ஸ்ல, ஆக்ஷன்ல போய் எடுத்ததுல எல்லாத்துலயுமே சில தவறுகள் பண்ணிருக்கோம். அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் போலிங்ல பண்ண முடியுமான்னு தெரியல. பேட்டிங் தான் இன்னும் ஒரு +20 ரன்ஸ் அச்சீவ் விடுவாங்க. அவர் வந்து அண்டர் 23ல இப்போ ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் அண்டர் 23 மென்ஸ் 1 டே ட்ரோஃபியும் ஜெயிச்சாங்க, சிகே நாயுடு 4 டே ட்ரோஃபியும் ஜெயிச்சாங்க. அந்த 1 டே ட்ரோஃபி ஜெயிச்ச ஃபைனல் மேட்ச் நான் வாங்கிடல போய் பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு கரெக்டா கமெண்ட்ரியில ஒரு ஹாஃப் டே கொடுத்தாங்க. ஸோ நான் போய் வாங்கிடே ஸ்டேடியம்ல அந்த மேட்ச் பார்த்தேன். தமிழ்நாடு பிளேட் அகேன்ஸ்ட் இவங்க யூபி. ஸோ பிரசாந்த் வீர் வந்து அதுக்கு முந்தின மேட்ச் தான் வந்து முந்தின நாள் தான் இன்ஃபேக்ட் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபி கல்கட்டால ஆடிட்டு ஓவர் நைட் ஃபிளைட் பிடிச்சிட்டு வந்து இந்த ஃபைனல் ஆட வந்தாரு. அந்த டோர்னமெண்ட்லேயே க்ளோஸ் டு மோர் தென் 20 விக்கெட்ஸ் அண்ட் க்ளோஸ் டு 400 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அந்த 1 டே ட்ரோஃபில. ஒரு ஸ்டேஜ்ல தமிழ்நாடு ஈஸி வின்னுன மாதிரி இருந்தது. பிரசாந்த் வீர் ஒரு பக்கம் நின்னாரு. எப்படி போச்சுன்னா ஒரு 12 ஓவர் 120, 10 ஓவர் 100, 8 ஓவர் 80 அப்படின்ற மாதிரியே வந்தது. 10 ரன்ஸ் per ஓவர்லயே மெயின்டைன் பண்ணாங்க. யூபி சேஸ் பண்றாங்க, அவர் கிளீனால டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, ஸ்பின்னர்ஸை பொளக்கிறாரு. அவர் அடிச்ச 6 நான் நிஜமானே சொல்றேன், வாங்கடே ஸ்டேடியம்ல செகண்ட் டியர்ல போய் விழுந்தது. அவரு ஃபாஸ்ட் போலிங் அகேன்ஸ்டா ஒரு 140 இப்போ ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் போட்டாருன்னா மண்டேக்கே ஒரு 145ல போடுறாருன்னா அந்த ஸ்பீடை எப்படி எதிர்கொள்ள போறாருன்றது தான் சேலஞ்ச் பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். அதே மாதிரி இன்கேஸ் இப்போ இந்த மேட்ச் ஆடினார்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஹார்ட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டா கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட்டு கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது நீங்க வந்து என்ன மாதிரி லைன்ஸ் போட போறீங்க? நீங்க கொஞ்சம் காலை பிடிச்சி போட போறீங்களா, இல்ல வைடர் லைன்ஸ் போட போறீங்களா, இல்ல லென்த் இழுத்து கொஞ்சம் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி போட போறீங்களா? இதெல்லாம் தான் போலிங்ல அவருக்கு சேலஞ்சஸா இருக்கும். ஆப்வியஸ்லி ரவீந்திர ஜடேஜாவோட ஷூஸை ஃபில் பண்றது பெரிய விஷயம். அவர் வந்து போலிங்லேயே ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் 2 ரன் அவுட்டு ஒரு பெரிய ஒரு செம்ம கேட்சை பிடிச்சி இது பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு 2023 ஃபைனல்லாம் எப்படி வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. பிக் ஷூஸ் டு ஃபில், 14.2 crores. அவர் கண்ணு முன்னாடி அந்த ஒரு ஐயோ இவ்வளோ காசு கொடுத்துட்டாங்க நம்ம ப்ரூவ் பண்ணோன்றதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு, நான் கண் கூட பார்த்தேன். ஹீ இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு நான் சொல்லுவேன். போலிங் வந்து ஹீ கேன் டெஃபினெட்லி சிப் இன், but he's more of a batting all-rounder, especially very good against spinners. இந்த டீம் பார்த்துட்டோம். ஆர்ஆர் எப்படி இருக்கும், பிளேயிங் 12 என்னவா இருக்கும்? நமக்கு சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், உங்களுக்கு ஹெட்மயர்ல இருந்து ரியான் பராக், இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா மேஜர் சேஞ்சஸ் எதை எதிர்பார்க்கலாமா? ஜடேஜா உள்ள வந்திருக்காரு, ஷனாக்கா உள்ள ஆடுவாரா? உங்களுக்கு ஆர்ச்சர் என்ன பிளே பண்ண போறாரு? ஸோ பிளேயிங் 12 பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி டு ஓப்பன். நம்பர் 3 வந்து இன்ஃபேக்ட் நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், ஷிம்ரன் ஹெட்மயர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு T20 வேர்ல்ட் கப்ல நம்பர் 3ல செமையா விளையாடினாரு. பட் நீங்க ஹெட்மயர் நம்பர் 3 ஆட வச்சிட்டீங்கன்னா டாப் 3மே லெஃப்ட். ஸோ ஐ திங்க் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான். ஸோ நம்பர் 3 கேப்டன் ரியான் பராக் வருவாரு,
நம்பர் 4ல உங்களுக்கு ஒரு ஹெட்மயர், அதுக்கப்புறம் த்ரூவ் ஜுரேல், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா. ஸோ உங்களுக்கு ரைட் லெஃப்ட்னு அந்த ஒரு 3 to 6 நீங்க பண்ணலாம். ஐடியலி நம்பர் 7ல சாம் கரன் வந்திருக்க வேண்டியது, பட் அவர் இப்போ இன்ஜுரி, அவரு ஒரு பிக் மிஸ்ஸா இருப்பாருன்னு தோணுது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஏன்னா அவர் இங்கிலாந்துக்கு பேட்டிங் ஆனதை நம்ம பார்த்தோம், நேபாளுக்கு அகேன்ஸ்டா கடைசி ஓவர் போட்டு வின் பண்ணதை பார்த்தோம். 4 overs வித் பால் பேட்டிங்லயும் ஒரு 50-60 அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயரை மிஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவருக்கு பதிலாக தசுன் ஷனகா எடுத்திருக்காங்க. ஷனகா பொறுத்த வரைக்கும் போலிங் பெருசா எஃபெக்ட் இருக்காது. அவரு கொடுப்பாங்களான்னு கூட எனக்கு டவுட். மேபி ஒரு ஓவர் ஏதாவது தள்ளனா கொடுப்பாங்க, பட் ஹீஸ் அ வெரி குட் பேட்டர். ஆல்ரெடி டானவன் ஃபெரேராவை ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, இங்கேருந்து நிதிஷ் ராணாவை அமிச்சிட்டு ஃபெரேரா உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த நம்பர் 7 ஸ்பாட்ல உங்களுக்கு டானவன் ஃபெரேரா ஆர் தசுன் ஷனகா. ஸோ ஐ வுட் ஸ்டில் ப்ரிஃபர் டானவன் ஃபெரேரா. ஏன்னா நீங்க நம்பர் 7ல போறீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ணி நம்பி எடுத்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர் ஆட வைப்பேன் ஆஸ் அ ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டா நான் அப்படி யோசிப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்க ரவி பிஷ்னாய் ஒரு 7.2 crores கொடுத்து எடுத்திருக்கீங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நடுவில் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா உங்களுக்கு செஹல் அண்ட் அஸ்வின் ஒரு காம்பினேஷன், இந்தியன் ஸ்பின் காம்பினேஷன் இருந்தாங்க. அதுலேருந்து விலகி ஃபாரின் ஸ்பின் காம்பினேஷன் போனாங்க, ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ளோ, ஒர்க்கே ஆகல. ஸோ திரும்பி ஒரு இந்தியன் ஸ்பின் காம்பினேஷனுக்கே வந்திருக்காங்க, ஜடேஜா அண்ட் பிஷ்னாய். ஸோ இவங்க 2 பேர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ண போறாங்க. பிஷ்னாய் வருவாரு, உங்களுக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா விளையாடுவாரு. சந்தீப் சர்மா வில் டெஃபினெட்லி பி a ஸ்டார்டர், ஏன்னா அவருக்கு கடந்த ஃபியூ இயர்ஸா ராஜஸ்தானுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே அவர் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு விக்னேஷ் புத்தூரும் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன்ல. பட் அவர் கொஞ்சம் மேட்ச் பொறுத்து அதுக்கப்புறமா ஒரு மேபி விக்கெட்ஸ் கொஞ்சம் வேரண்டார் இருக்கும் போது விக்கெட்ஸ் ஏதாவது திரும்புற மாதிரி இருந்ததுன்னா மேபி விக்னேஷ் புத்தூர் யோசிப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் துஷார் தேஷ்பாண்டே வில் பிளே அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம் சிஎஸ்கே. அண்ட் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயரா வரணும்னா ஒரு பேட்டிங் இம்பாக்ட் பிளேயரானா சுபம் டூபே இருக்காரு. அவர் போன வருஷம் அவருமே ஒரு செம்ம நிறைய கேமியோஸ் ஆடிந்தாரு. ஒரு போலிங் தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் வேணும்னா உங்களுக்கு நான்ட்ரே பர்கர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். அகைன் 145 நியூ பால்ல சூப்பரா போடுவாரு. ஸோ நீங்க அந்த டைம்ல பர்கரும் ஆடுறாருன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் நான்ட்ரே பர்கர் டு ஓப்பன் த போலிங் வச்சுக்கிட்டு சந்தீப் சர்மாவை டெத்துக்கும் துஷார் தேஷ்பாண்டேவை பொதுவாக அந்த மிடில் ஃபேஸ்ல யூஸ் பண்றதுக்கு பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறதுக்கு நீங்க அப்படி உங்களுக்கு ஷஃபிள் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆர்ஆரோட பிளேயிங் 12 or 13 இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. இதுல வந்து நமக்கு கேட்கணுன்றது கிரவுண்ட் எப்படி இருக்கும், நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் கரெக்டா இல்ல செகண்ட் கரெக்டா? நம்ம சின்னசாமினா ஓப்பனா சொல்லிடலாம், நம்ம சேசிங் போறது கரெக்டா, என்ன டோட்டலா இருந்தாலும் சேஸ் பண்ணிடலாம், அதனால அது போறதான் சேஃப், என்ன டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு. பட் கவுஹாத்தி எப்படி நினைக்கிறது நம்ம? கவுஹாட்டில வந்து போன வருஷம் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினவங்க வின்னு, 2 மேட்ச் செகண்ட் பேட்டிங் ஆடினவங்க வின்னு, ஒரு மேட்ச் வந்து ரிசல்ட் இல்லை. ஸோ பெருசா டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா வந்து எந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்ற டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஐ திங்க் மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல எல்லா கேப்டன்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணதா ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இஃப் யூ நோ த டார்கெட் உங்களால பேஸ் அவுட் பண்ண முடியும், ஒரு இம்பாக்ட் பிளேயர் நீங்க பேட்டராகவும் எடுத்துட்டு வர முடியும்னு போதுல டாப் 3 வந்து நீங்க போய் அடிங்கடா, போய் கொளுத்துங்கடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுறாங்க. அப்படி இன்கேஸ் விக்கெட் விழுந்தா கூட நடுவில் வந்து அதை திரும்பி கன்சால்டேட் பண்ணிக்கலாம், இம்பாக்ட் பிளேயர் கூட்டின்னு வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த மேட்சுமே ஐ திங்க் டாஸ் வின் பண்ற கேப்டன் வில் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் தோணுது. 180 பார் ஸ்கோர் அட் கவுஹாட்டி இந்த கிரவுண்ட்ல. ஸோ ஐ திங்க் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், டாஸ் தோத்துட்டு பேட்டிங் ஆடுற டீம் ஒரு 185 to 190 அடிச்சா they'll be happyன்னு தோணுது. 180 to 190ன்றது போதும் நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்க்க சேஃப்டின்றீங்களா? ஏன்னா சிஎஸ்கே கன்சிடரிங் சிஎஸ்கேவோட பவுலிங்கை வச்சு சொல்றேன். ராஜஸ்தான் முதல்ல பேட்டிங் ஆடினாங்கன்னா they will be happy with 185 190. ஏன்னா அவங்களுக்கு போலிங் நல்லா இருக்கு. சாம் கரன் இல்லைனா கூட they have a good bowling line. பவர் பிளேல டக்குன்னு ஒரு ஆர்ச்சரோ இல்லை நான்ட்ரே பர்கரோ உங்களுக்கு 2-3 விக்கெட் கழட்டி கொடுத்துட்டாருன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. அங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜடேஜா வருவார், உங்களுக்கு பிஷ்னாய் வருவார். ஸோ ஐ ஃபீல் ராஜஸ்தானுக்கு 180 கூட போதுமான அளவா இருக்கும்னு தோணுது. பட் நீங்க கேட்கறது வேலிட் கொஸ்டின். சிஎஸ்கே 200 தேவை மினிமம் சொல்றேன். ஓகே, 2 டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட வீக்னஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, வீக்னஸோட ஒரு ஷார்ட் கமிங்னு கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். போலிங் தான். கண்டிப்பா அவங்களோட போலிங் இந்த சீசன் எக்ஸ்போஸ் ஆக போகுது. 2 சொல்லுவேன், 2 வீக்னஸ் நான் சொல்லுவேன். என்னன்னா, ஒன்னு அவங்களோட போலிங், எஸ்பெஷலி அதுக்குள்ள ஒரு சப் பாயிண்ட் போட்டீங்கன்னா டெத் போலிங். உங்களுக்கு யாரு டெத் போலிங் போட போறாங்க? ஏன்னா கலீல் அஹமத் போட்டா போன வருஷம் அடி வாங்கினாரு, பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அவர். உங்களுக்கு மேட் ஹென்ரி, அகைன் அன்ஷுல் கம்போஸ், யார் எக்ஸாக்ட்லா போட போறாங்க உங்களுக்கு டெத் போலிங்ல ஸ்டில் க்ளூ இல்லை. ஸோ அது கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய கன்சர்ன். இன்னொன்னு,
நீங்க 66% உங்களோட ஆக்ஷன் பர்ஸ் மணியை அன்கேப் பிளேயர்ஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப், ஒரு ரிஸ்க் தான். அவங்க நல்லா வருவாங்கன்ற நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிற மாதிரி திடீர்னு கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, திடீர்னு வந்து கிரீன்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் ஆல்சோ அ கன்சர்னிங் ஃபேக்டர் இந்த சீசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. சிஎஸ்கே ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have 2 World Cup winners. Recently World Cup win பண்ணிட்டு வர சிவம் டூபே அண்ட் சஞ்சு சாம்சன் in terrific form. And அவங்க they are top batting heavy. உங்களுக்கு சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், பிரெவிஸ், ஆரிச்சாமி இவங்க 4 பேரும் ஃபயர் பண்ணியே ஆகணும். இந்த 4 பேர்ல அட்லீஸ்ட் எவ்ரி மேட்ச் 2 or 3 people ஃபயர் பண்ணணும், அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. பட் the quality of these batters, அவங்க அந்த ஒரு 4ல கண்டிப்பா 2 or 3 ஃபயர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் இஸ் டெஃபினெட்லி their பேட்டிங், வீக்னஸ் டெத் bowling அண்ட் அன்கேப் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தளவுக்கும் எனக்கு தெரிஞ்சல, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் கம்மியா எடை போடுறோமோன்னு தோணுது இந்த சீசன்ல. ஏன்னா ஆக்ஷன்ல வந்து ஒரு ஃபேண்டசி கேப்டன் இல்ல ஃபேண்டசி பைஸ் இல்லன்றதுனால அப்படி நினைக்கிறோமோ? கரெக்ட். ஏன்னா நீங்க அவங்க ஆக்ஷன்லயுமே எடுத்து பாருங்களேன், ஒரு ரவி பிஷ்னாய் போனாங்க. ரவி பிஷ்னாய்க்கு பின்னாடி there is a method behind the madness. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 1.5 years பேக் ரவி பிஷ்னாய் தான் நம்பர் 1 T20 பவுலரா இருந்தாரு உலகத்திலேயே. அதுக்கப்புறம் ஓகே, அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வெளியே போனார். இப்போ ரீசெண்டா திரும்பி ஒரு சீரீஸ் ஆடினார் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். ரவி பிஷ்னாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பை. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல கேப்டன், அவரை ஹேண்டில் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கும். ஸோ ஐ ஃபீல் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு அண்டர் த டேபிளே போயிருக்காங்க. அவங்கள பத்தி பெருசா பேசப்படல இந்த சீசன் முன்னாடி. பட் எனக்கு ஏதோ அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸ்ட்ரென்த்ஸ் அகைன் ஃபார் தெம் இஸ் தேர் பேட்டிங். ஒரு யசஸ்வி ஜெய்ஸ், வைபவ் சூரியவன்ஷி எவ்ரி 5 பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறார் ஐபிஎல்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் எவ்ரி 6 பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறாரு. ரியான் பராக் எவ்ரி 8 பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறாரு. ஸோ நீங்க வந்து ஒரு யோசிச்சு பாருங்களேன், இதே கணக்குல போட்டா வைபவ் சூரியவன்ஷி ஒரு 30 பால் ஆடினார்னா அவர் ஹீல் பி எனிவேர் பிட்வீன் 80 or 90. போன வருஷம் நம்ம பார்த்தோம் அவர் அடிச்ச 100. ஸோ ஐ திங்க் பேட்டிங் இஸ் டெஃபினெட்லி தேர் ஸ்ட்ரென்த். நம்ம வந்து சூரியவன்ஷி பத்தி பேசும்போது நிறைய ஜெய்ஸ்வால் பத்தி பேச மாட்டோமோன்னு தோணுது. ஜெய்ஸ்வாலும் வந்து பயங்கரமான அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஹி ஹேஸ் a point to prove. ஏன்னா என்ன T20 ஸ்குவாட்லாம் வச்சிங்க, அதுக்கப்புறம் திடீர்னு தூக்கிட்டீங்க, நானும் இப்போ கம்பேக் பண்றேன்டான்னு வருவாரு. ஹெட்மயர் செம்ம பேய் ஃபார்ம்ல இருக்காரு. த்ரூவ் ஜுரல் செம்ம கிரிக்கெட்டர். உங்களுக்கு ரியான் பராகும் அவர் என்ன மாதிரி பொட்டன்ஷியல்னு தெரியும். அவரும் இப்போ ஒரு இந்தியா கம்பேக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஜடேஜா வேற வந்திருக்காரு. ஸோ பேட்டிங் கன்னா இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எனக்கு ஒரு கன்சர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் ஜாஃப்ரா ஆர்ச்சரோட ஃபார்ம். அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து வேர்ல்ட் கப்ல வந்து வாஸ் அமங்ஸ்ட் த விக்கெட்ஸ். பட் அகைன் அவர் ஐபிஎல் வரும்போது எனக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சரோட பாடி லாங்குவேஜ்ல இன்னைக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவரோட பொட்டன்ஷியலை வந்து ஃபுல்லா இறக்கினார்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட எஸ்பெஷலா அவங்களோட டெத் போலிங்ல எனக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா சந்தீப் சர்மா ஒருத்தரை நம்பி நீங்க கொடுக்கலாம். ஜாஃப்ரா ஆர்ச்சர் அகைன் இன் டெத், அவர் நேபாளுக்கு அகைன்ஸ்ட் அடி வாங்கினதுலாம் நம்ம பார்த்தோம். நாண்ட்ரே பர்கர் அகைன் டெத்தில் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட டெத் போலிங் வில் டெஃபினெட்லி பி டெஸ்டட். ஏன்னா போன வருஷமுமே அவங்களோட எக்கானமி ரேட்ஸ் இன் டெத் போலிங் அந்த கடைசி 4 ஓவர் பகுதியில் இட் வாஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் போத் டீம்ஸ். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ரெண்டு டீம்லையும் யார் யார்? ஓகே, நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ஐ எம் கோயிங் ஃபார் ரியான் பராக். ஏன்னா அவருக்கு வந்து ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டன் 8 மேட்ச் கேப்டன் பண்ணிருக்காரு, 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ வின் பர்சன்டேஜ் 25%. அண்ட் நான் ரியான் பராக் கூட விளையாடி இருக்கேன் ஒரு ஆப்பனண்டா. அவர் வந்து அசாமுக்கு வந்து இங்க புச்சிபாபு டோர்னமெண்ட் ஆடும்போது நான் தமிழ்நாடுக்கு ஆடி இருக்கேன். அந்த பையன்கிட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அது உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நம்ம வந்து அவங்கள திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இதை நம்ம ஹார்திக் பாண்டியா கிட்ட அந்த ஒரு ட்ரீட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ட்ரேட் ரியான் பராக் கிட்டயும் இருக்கு. நீங்க பாருங்களேன், போலிங் வந்து 2 ரைட் ஹேண்டர் ஆடும்போது கூட தில்லா போலிங் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவார். இப்படின்னு போடுவார் ஒரு ஆக்ஷனு, திடீர்னு பின்னாடில இருந்து போடுவாரு. பேட்டிங்னு வரும்போது ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட். இந்த சீசன் மோர்சோ ஒரு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஃபார் அ ஃபுல் சீசன். ஸோ ஐ ஃபீல் ரியான் பராக் அந்த ஒரு 500 ரன் சீசன் ஒரு 600 ரன் சீசன் இஃப் ஹி பிளேஸ் அட் நம்பர் 3 வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேப்டன்சியும் ஐ ஃபீல் இந்த ரெக்கார்டு, இந்த 25% வின் ரெக்கார்டுன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்ட் சிஎஸ்கே தரப்புலேருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஒன் த கிளீஷே ஒன், சஞ்சு சாம்சன். ஐ திங்க் அவரோட வாழ்க்கையை பார்த்து நம்மளே நிறைய கற்றுக்கலாம். எத்தனையோ விமர்சனம் இருந்தாலும் நம்மளோட ப்ராசஸ்ல இருக்கலாம். இந்த ப்ராசஸ்ன்னு நிறைய கிரிக்கெட்ல வார்த்தை பயன்படுத்துவாங்க. இவர் பண்ணது தான் ப்ராசஸ்.
லிட்ரலி வந்து T20 வேர்ல்ட் கப்ல இவர் இருக்கணுமா இருக்க வேணாமான்னு பேசின ஒரு டைம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அபிஷேக் சர்மாக்கு அந்த உடம்பு சரியாத போது இவர் ஆட வச்சாங்க, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சரி, இதுக்கப்புறம் இவர் ஓவர்ப்பா, இவரோட இன்டர்நேஷனல் கெரியர், அவர் அந்த திருவனந்தபுரம்ல ஒரு மேட்ச் ஆடுவார் இந்த வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் இவரோட இன்டர்நேஷனல் கெரியரே ஓவர்னு நினைச்ச போது குவார்டர் ஃபைனல்ல அவர் ஆடின இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா, அதுக்கப்புறம் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல அவர் ஆடின விதம், ஐ திங்க் சஞ்சு சாம்சன்ன்ற ஒரு பெர்செப்ஷனே டோட்டலா மாத்திட்டாரு. ஸோ ஐ திங்க் ஹீ வில் டெஃபினெட்லி பி த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அவர் மேல நிறைய ஓனர்ஸ் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் பிளேயிங் அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம் இந்த மேட்ச் ஐ திங்க் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு டக்குன்னு வந்து அந்த துரந்தர் படத்துல இன்டர்வல் சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த ரன்வீர் சிங்கோட பழைய ஃப்ரெண்டு கேட்பான், கர்கி யாத் நஹி ஆயே துஜே ஜஸ்ஸி அப்படின்னு, உனக்கு வீட்டு ஞாபகமே வரலையா அப்படின்னு கேட்பான். ரெண்டு பேரும் கண்ணாடி பார்த்துக்கிட்டு, ஆமா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு கேட்பான். ஸோ அந்த மாதிரி தான் ஐ திங்க் நிறைய பிளேயர்ஸ் இருக்க போது. ஏன்னா சஞ்சு சாம்சன் பிளேயிங் அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம், இந்த பக்கம் ஜடேஜா பிளேயிங் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. பட் மை டூ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர் சஞ்சு அண்ட் ரியான் பராக். வின் ப்ரெடிக்டர் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? அருண், நான் இதுக்கும் ஒரு ஸ்டாட் சொல்றேன். கடைசி 10 முறை சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் மோதினதுல 8 வாட்டி ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க 2020ல இருந்து நான் சொல்றேன். அண்ட் கடைசி 5 மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர்ல ஆர்ஆர் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அகைன் சிஎஸ்கே ஒரு 5 டைட்டில் அடிச்ச டீம்னால பர்செப்ஷன் இஸ் தட் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆர்ஆர் சிஎஸ்கே ஃபேவரட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அன்பயஸ்டா நியூட்ரலா நான் சொல்லணும்னா ஐ திங்க் இட் இஸ் 70-30 டுவர்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஜோஃப்ரா, உங்களுக்கு ஜோஸ் பட்லர் இல்ல, சாம்சன் இல்ல, உங்களுக்கு டோட்டல் டீமே ரெண்டு பக்கமும் மாறி இருக்குல்ல? ரெண்டு பக்கமும் மாறி இருக்கு. பட் ஐ ஃபீல் ஆக்ஷன்ல வந்து பெட்டரா பண்ண டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தேன் சிஎஸ்கே. ரெண்டு டீமுக்குமே ரொம்ப பெரிய பர்ஸ் அமௌண்ட்ஸ் கிடையாது. சாரி, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்ப பெரிய பர்ஸ் அமௌண்ட் கிடையாது, சிஎஸ்கேக்கு பெரிய பர்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் அந்த ட்ரேட்லயும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் டு கெயின். உங்களுக்கு ஜடேஜா அண்ட் சாம் கரன் பெரிய 2 ட்ரேட்ஸ், பிளஸ் உங்களுக்கு ஆப்ஷன்லயுமே நீங்க நல்ல பிக்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரவி பிஷ்ணா ஐ ஃபீல் இஸ் a சம் அடிஷன் டு இது. ட்ரேட்ல ஃபெரேரா, டானவன் ஃபெரேராவை எடுத்திருக்கீங்க. ஸோ ஐ ஃபீல் ஒரு பேலன்ஸ் படி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் டெஃபினெட்லி மோர் பேலன்ஸ் than சிஎஸ்கே. யா மேபி இந்த வீடியோ பாக்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க நான் சொல்றது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் 70-30 டுவர்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் திஸ் கேம். ரொம்ப நன்றி அஸ்வத் பாபு, இத்தனை நம்மோட இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கா மிக்க நன்றி. Thank you so much. Thank you.